பார்வையற்றவர்கள் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது முகத்தில் 2 கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் குழிகள் உள்ள நிலையில்தான். இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். பார்வையற்ற குழந்தைகள் பிறந்தவுடன் அப்படிப்பட்ட குழந்தைகள் உடனே அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல மருத்துவமனைக்கு, கண் மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அங்கு செயற்கை பிரிவில் அந்த குழந்தைகள் அந்த கண்கள் உள்ள இடத்தில் ஒரு பிளாஸ்டிக் கண் போன்ற வைப்பார்கள். அது அந்த கண்ணில் உள்ள அந்த ஓட்டையும் அதில் உள்ள எலும்புகளும் அந்த குழந்தைகள் வளர வளர அதுக்கேற்றவாறு இந்த ஓட்டையும் பெருசாகிக் கொண்டே வரும். இதற்கு செலவு மிகவும் கம்மி தான். 1000 ரூபாய் 1500 ரூபாய் தான் ஆகும். இது வருடத்திற்கு ஒரு முறை செக்கப்புக்கு வர சொல்வார்கள். அந்த குழந்தை வளர்ந்தவுடன் அந்த குழந்தைக்கு 2 கண்களிலும் செயற்கை கண் வைத்து விடுவார்கள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு 2 கண்களும் இருக்கும் பொழுது அந்த குழந்தை மிகவும் நன்றாக தெரியும். மற்ற குழந்தைகளோட மிகவும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் அவங்கள பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் கிடைக்கும். அதனால் அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்களை டெலிவரி பண்ண டாக்டர்ஸோ நர்ஸுகளோ அல்லது கண் மருத்துவரோ அல்லது பொதுமக்களோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினால் பார்வையற்றவர்களுடைய மிகவும் அழகாக சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு சிலருக்கு ஒரு கண் உள்ளது, மற்றொரு கண் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு செயற்கை கண் வைத்த பின் அவர்கள் முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள்.